உடல் நலத்திற்கு தீங்கானது என்பதை தெரிந்தும் சிறுவர் சிறுமியர் விரும்பும் சில வகை உணவுப் பொருட்களை பெற்றோர்கள் வாங்கிக் கொடுப்பது ஏன்? இதில் விழிப்புணர்வு பெற வேண்டியது சிறுவர் சிறுமியர்களா அல்லது பெற்றோர்களா என மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இந்த கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க இஷ்டத்துக்கு அதை வாங்கிப்பாங்க. பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பாக அதை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க தான் சொல்லணும். உணவுகள் முதல்ல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை முதல்ல க்ளோஸ் பண்ணிடணும், ரைட்டுங்களா? பழங்கள் நிறையா கொடுத்தாங்கன்னா போதும், இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிட்டாவே போதும். மற்றபடி பேரண்ட்ஸ் அவேர்னஸ் நிறைய தேவை. எல்லாமே தெரிஞ்சவங்க பெற்றோர்கள் தான். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அதனால பேரண்ட்ஸ் தான் அதில் முக்கியத்துவமாக இருக்கணும். பேரண்ட்ஸுக்கு தான் அவேர்னஸ் இருக்கணும். தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, கெமிக்கல் மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு. எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இயற்கையாக தயாரிக்கக்கூடிய உணவுகள், அந்த தானியங்கள் நம்ம மக்களுக்கு இன்னும் சரியான விழிப்புணர்வு வரல, அதை பயன்படுத்தணும். பிஸ்கட்லாம் எல்லாமே வந்துருச்சு. கம்பு, சோளம், கேழ்வரகு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிஸ்கட் இது பண்ணி கொடுக்குறாங்க. அதை நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். நம்மளுக்கு ரெண்டாவது ஃப்ரூட்ஸ் நிறையா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் எல்லா குழந்தைங்களும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரூட்ஸ் செகண்டாக போயிடுறாங்க. இதே சாக்லேட் அப்படின்னா விரும்பி சாப்பிட்றாங்க, பிஸ்கட்னா விரும்பி சாப்பிட்றாங்க. அப்போ சாக்லேட் கொடுக்கறத விட இந்த பிஸ்கட்டில் கொடுத்தோம் அப்படின்னம்னா, இந்த மாதிரி பிஸ்கட் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். இயற்கையான உணவுகள் கொடுக்கணும். இந்த நூடுல்ஸ் வெளியில் விற்கிற பொருட்கள்லாம் குழந்தைங்க ஆசைப்படுறாங்க. அது இல்லாமல் இந்த வெளியில் விற்கிற இந்த இதெல்லாம் இருக்கும், ஸ்நாக்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும், குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி இன்ஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சுமே இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் அதை மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கணும்.